ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நம்முடைய பிதாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நோட்டீஸ் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு அந்த அழைப்பு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். நோட்டீஸில் என்ன பார்த்துருந்தீங்க? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகைக்கான அடையாளங்கள் அப்படின்னு சொல்லி நோட்டீஸில் போட்டிருந்தாங்க. அதுக்கான ஒரு பதில் வேதாகமத்திலேருந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்குறதுக்காக பார்த்தீங்கன்னா அநேகர் வந்திருக்கீங்கன்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம். அப்போ ரொம்ப வேதாகமத்தில் நிறைய சந்தோஷமான நிகழ்வுகள் பார்த்திங்கன்னா நடந்திருக்குது. உதாரணத்துக்கு நம்முடைய இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில் ஒரு பிறந்த ஒரு காரியங்கள் எல்லா ஜனத்துக்கும் ஒரு மிகுந்த சந்தோஷம் கொடுக்கக்கூடிய இரட்சகர் தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார் அப்படின்ற ஒரு வசனங்கள் நமக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு முக்கியமான நிகழ்வு தான் பார்த்திங்கன்னா 2ஆம் வருகையும் கூட சொல்லி கவனிக்கிறோம். அப்போ அதில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்குது. நம்ம நேரடியாகவே அந்த ஒரு தலைப்பில் உள்ள என்ட்ராய் பார்க்கலாம். நிதானமாக நீங்கள் கவனிங்க. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு வசனத்தை என்ன பண்ணிக்காருன்னா நம்முடைய ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அதை வாசிக்கலாம் பாருங்கள். மத்தேயுல 24ஆம் அதிகாரத்தில் 24 படிங்க. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். ஆகையால் அதோ வனாந்திரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள். இதோ அறை வீட்டுக்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாருடைய வருகையும் இருக்கும். ஓகே, அப்போ நீங்க இந்த வசனங்கள் நல்லா நீங்க கேட்டிருப்பீங்க. ஒரு முக்கியமான எச்சரிக்கை என்ன பண்றாருன்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரே இங்கே கொடுத்திருக்கார். அப்போ அநேக கள்ள கிறிஸ்துக்கள் எழும்பி நம்முடைய இயேசு கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதாவது வனாந்திரத்தில் இருக்கிறாரு, அறை வீட்டில் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணிடாதீங்கன்னா, என்ன பண்ணக்கூடாது, நம்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ நம்மக்கிட்ட ஒரு கேள்வி வருது, அப்போ எப்படி தான் நம்புறது அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? அப்போது அந்த நம்பிக்கைக்குரிய அடையாளங்கள் வேதாகமத்தில் காமிக்கப்பட்டிருக்குமா? நம்பிக்கைக்குரிய அடையாளங்கள் வேதாகமத்தில் காமிக்கப்பட்டிருக்குமான்னு கேட்குறேன். இருக்குமா? இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி. எத்தனை பேர் நம்முடைய இயேசு கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகையை எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க? எதிர்பார்த்துருக்கிறீங்களா? நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி கவனிங்க. வெரி குட். உங்கள் கைகளை உயர்த்தினதுக்கு நன்றி. அப்போ எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். எவ்வளோ காலமாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம்? அதை நாம எவ்வளவு காலமாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம்? ரொம்ப காலமாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறோமா? ஓகே, எப்போ தான் வருவார்? அப்போ எப்போ தான் வருவார்? இப்படி காலாங்காலமாக பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்போ ஒரு கடைசி காலத்தில் வருவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் கடைசி காலமானது தொடங்கி பல வருடங்கள் ஆகுதுன்னு சொல்லி வேதாகமம் சொல்லுது. உதாரணத்துக்கு பாருங்க, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் படிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பிள்ளைகளே, இது கடைசி காலமாக இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். ஓகே, அப்போ அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறாங்க, அதனால இது கடைசி காலம் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய யோவான் அப்பவே எழுதினார். அப்போ கடைசி காலமானது பார்த்தீங்கன்னா தொடங்கி பல வருடங்கள் ஆகிட்டு அப்படின்னு உண்மையை நம்ம பார்க்குறோம். அப்போ இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பார்க்குறாங்க, ஆண்டவருடைய வருகையை எதிர்பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஆனால் எப்போ வருவாருன்னு தெரியலையே. சரி, நீங்கள் சொல்லுங்கள், எப்போ வருவார்? எப்போ வருவார் அப்படின்னு ஒரு கேள்வி உங்ககிட்ட. எப்போ வருவார்? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் வேதாகமத்தில் காமிக்கப்பட்ட உண்மைகளை
அந்த வேத வாக்கியங்களை மிக மிக தெளிவாக கற்று தேர்ந்தவர்களாக இருக்கணும். இல்லை அப்படின்னா நாளைக்கு நிறைய பேர் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா நம்மளை ஏமாத்திடுவாங்க. ஆண்டவர் வந்திருந்தா கூட வரலன்னு சொல்லிடுவாங்க, ஒருவேளை விராட்டி கூட வந்துட்டான்னு சொல்லுவாங்க. இப்படி கருத்துக்களும் எண்ணங்களும் மாறி 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 என்ன பண்ணணும்னா வரும். எதனால் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க சகோதரரே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதலாவது வருகையில் வந்தாரா? வந்தார். சரி, அப்படி வந்திருக்கும் போது அன்னைக்கு இருந்த யூதர்கள் அவர் தான் மேசியா அப்படி நம்பினாங்களா? நம்பல. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? அவர் வந்திருந்தார் முதலாம் வருகையில், அப்போ நம்பலையே. ஒரு குரூப் நம்பினாங்க. அந்த மாதிரி கூட பார்த்தீங்கன்னா கடைசி காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். அப்போ நமக்கு எதன் மூலமாக இந்த எல்லா தெளிவுகளும் கிடைக்கும்? எதன் மூலமாக எல்லா தெளிவுகளும் கிடைக்கும் அப்படின்றதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா கடைசி காலத்தில் நிறைய பேர் ஆண்டுடைய வருகை என்ன பண்ணுவாங்கன்னா அசட்டை பண்ணிடுவாங்க, அது இல்லைன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு வசனம் இருக்குது. பாருங்க 2 பேதுருல 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். பாத்தீங்களா? அப்போ அவர் வருகிறார் என்கிற வாக்குத்தத்தம் எங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவர் வருகைக்குரிய அந்த காரியங்களை கூட அசட்டை பண்ணுவாங்க, இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா கூட வேதத்தில் காமிக்கப்பட்டிருக்குது. அப்போ இதெல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்த உண்மைகளை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்ற வந்திருக்கக்கூடிய ஒரு கான்செப்டே ஆண்டோடைய 2ஆம் வருகையின் அடையாளங்கள். சரிங்களா? கரெக்ட் தானே? அப்போது இன்றைக்கி இந்த இடத்துல வாணியம்பாடியில் அநேகருக்கு வந்து இந்த அழைப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் ஒரு சில கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்திருக்கீங்க. அப்படி வந்திருக்கும் பொழுது நிச்சயமாக பாக்கியவான்கள், உண்மையிலே பாக்கியவான்கள். ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் இந்த சத்தியங்கள் உங்களுடைய காதலுக்குள்ளாக வரவே முடியாது. சரிங்களா? நல்லா கவனிச்சு மட்டும் நீங்கள் வந்தால் போதும். சரிங்களா? பாருங்கள் 2 பேதுருல 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் படிக்கலாம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையும் உங்களுக்கு அறிவித்தோம். பார்த்தீங்களா? அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர்கள் நல்லா கவனிச்சேவாங்க. நான் பேசுகிற ஸ்பீடு ஓகேவா உங்களுக்கு? புரியுதுங்களா? புரியுது. ஓகே. அப்போது அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர்கள் மிக தெளிவாக சொன்னார், நாங்கள் கட்டுக்கதைகளை நம்பி சொல்கிறவங்க கிடையாது, நாங்கள் கண்கூட பார்த்துருக்குறோம், ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கோம், அதனால அவருடைய வருகையை 2ஆம் வருகையை நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோன்னு சொல்லி அந்த வசனம் சொல்லுது. மறுபடியும் படிங்க. நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்கள் அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம். பார்த்தீங்களா? அப்போ இப்போ நாம பேசக்கூடிய காரியங்கள் கூட பார்த்தீங்க அப்படின்னா கட்டுக்கதைகள் அல்ல. அப்போ வேதத்தை நேசிக்கக்கூடியவங்க எப்படி ஆண்டோட வருகையை தேடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேதம் என்ன சொல்லுது வருகை குறித்து? ஏன்னா உலகத்துக்குள்ள நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆண்டவர் எப்படி வருவார்? மேகத்தின் மேலே இறங்கி வருவார் அப்படின்னு சொல்லி. அப்போ அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஒரு பகிரங்கமான ஒரு வருகை, பகிரங்கமான ஒரு வருகை அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்தினாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா திருடனை போல வருவார் அப்படின்னு சொல்லி வசனங்கள் இருக்குது, அதனால அதுக்கு பேர் ரகசிய வருகை அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்தினாங்க. சரிங்களா? ஆனால் நம்ம கொஞ்சம் நாள் வசனம் படித்தோம், நல்லா கவனிங்க, கொஞ்சம் நாள் வசனம் படித்தோம், மத்தேயுல படித்தோம். பாருங்க, மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் 26 படிங்க. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஆகையால் அதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்லுவார். அதோ வனாந்தரத்தில், அதாவது வெளிப்படையாக வருவார், வனாந்தரத்தில் இருப்பார் அப்படின்னு சொல்ல நம்பாதீங்கன்றார். இதோ அறை வீட்டுக்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் பாத்தீங்களா? இதோ அறை வீட்டுக்குள் திருடனை போல வந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா கூட நம்ப கூடாது. அப்ப வேத வாக்கியங்கள்ல சரியா நிதானிக்கணும். இந்த ரகசிய வருகையும் சரி, இந்த பகிரங்க வருகையும் சரி, வேதம் சொல்லாத காரியங்கள், ஆனா வசனம் பைபிள் இருக்குது. அப்ப நம்முடைய இயேசு கிறிஸ்து வரக்கூடிய காரியங்களுக்கான அடையாளங்கள் மிக மிக தெளிவாக காமிக்கப்பட்டிருக்குது.
நல்லா புரிஞ்சுக்கோங்க, வசனங்களை புரிந்து கொள்ள வேண்டிய விதங்கள் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் பைபிளில். ஏன்னா நம்முடைய வேதாகமம் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அடையாள பாஷைகளில் எழுதப்பட்ட ஒரு காரியங்கள். நேரடியான பொருள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சிக்க முடியாது. ஒரு சில இடங்களில் நேரடியான பொருள் கொடுக்கப்பட்டிருக்கும், அப்புறம் மெஜாரிட்டி இடங்களில் பார்த்தீங்கன்னா அடையாளங்கள் காமிக்கப்பட்டிருக்கும். உதாரணத்துக்கு இஸ்ரேல் தேசம் இருக்கு இல்லையா, இஸ்ரேல் தேசத்தை வந்து எந்தெந்த வார்த்தைகள் மூலமாக அடையாளப்படுத்தி காமிக்கிறார் அப்படின்னு ஒரு உதாரணம் பார்க்கலாம். பாருங்க, ஏசாயா 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேல் வம்சமே. பாத்தீங்களா, திராட்சை தோட்டம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது இஸ்ரவேல் வம்சமே. புரியுதா உங்களுக்கு அடையாள பாஷை? ஓகே, அதே மாதிரி பாருங்க, எரேமியா 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். எரேமியா 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன். பாத்தீங்களா, அதே இஸ்ரேல் வம்சத்தை உயர்குல திராட்சை செடி அப்படின்றார். புரியுதுங்களா வித்தியாசம் உங்களுக்கு? உயர்குல திராட்சை செடின்றார். பாருங்க, ஓசியால 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஓசியா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி. பாத்தீங்களா, இப்ப என்ன சொல்றாரு? இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி சொல்றாரா? அதே மாதிரி பாருங்க, ஓசியா 9:10 பாருங்க. ஓசியா 9:10. ஓசியா 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், வனாந்தரத்தில் திராட்சை குலைகளை கண்டுபிடிப்பது போல இஸ்ரவேலை கண்டுபிடித்து. இப்ப திராட்சை குலைகள் அப்படின்றார். புரியுதுங்களா உங்களுக்கு? அடுத்தது, வனாந்தரத்தில் திராட்சை குலைகளை கண்டுபிடிப்பது போல இஸ்ரவேலை கண்டுபிடித்தேன். அத்தி மரத்தில் முதல் தரம் பழுத்த கனிகளை போல உங்கள் பிதாக்களை கண்டுபிடித்தேன். பாத்தீங்களா, அப்போ அத்தி மரத்துல முதல் தரம் வரக்கூடிய அந்த கனிகளை போல பிதாக்கள் அப்படின்றார். இப்படி பல்வேறு அடையாளங்கள் மூலமாக தான் வேதாகமம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. நேரடியாக படிச்சீங்கன்னா அப்படின்னா நிச்சயமாக புரியாது. அப்ப இதெல்லாம் உதாரணமாக நிரூபிக்கப்பட்ட சத்தியங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதனால தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே நேரடியாக களத்தில் வந்து சொன்னார். நம்முடைய ஆண்டவர் நான் வந்துட்டேன்னு சொல்லி அங்கே இருக்கிறாரு, வனாந்திரத்தில் இருக்கிறாரு, அதாவது வெளிப்படையாக வந்துட்டாருன்னு சொன்னால் நம்பிடாதீங்க. அதே மாதிரி அறை வீட்டுக்குள்ள திடனை போல வந்துட்டாரு சொன்னால் நம்பிடாதீங்க. எப்படி தான் ஆண்டவரை நம்புறது அப்படின்னா, இப்போ தான் பேதுரு அவர்கள் மூலமாக ஒரு உதாரணம் கொடுத்தார். நாம இருக்கா உங்களுக்கு? மறுபடியும் படிக்கலாமா வசனம்? 2 பேதுரு 1:16 படிங்க. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்கள் அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம். பாத்தீங்களா, அப்போ இப்ப நம்ம பேசக்கூடிய காரியங்கள்லாம் கட்டுக்கதை கிடையாது. வேதாகமத்தை நேசிக்கிறவங்க நல்லா கவனிங்க. பைபிள்ல சாட்சிகள் என்ன பண்ண போகுதுன்னா வரப்போகுது. அந்த சாட்சிகள் தான் ஜீவனை தவிர வேற எதுவுமே கிடையாது. நீங்க எந்த கதையும் நீங்களும் சொல்ல முடியாது, எந்த கதையும் நானும் சொல்ல முடியாது. அப்ப வேதம் என்ன சொல்லுதோ அதான் முடிவான பதில் அப்படின்னு நம்பிக்கையோட என்ன பண்ண போறீங்கன்னா, வந்திருக்கக்கூடிய ஒரு 25 பேர் சந்தோஷம் என்ன பண்ண போறீங்கன்னா வீட்டுக்கு நீங்க போக போறீங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நல்ல கவனிங்க. ஒரு சிலருடைய மைண்டில் வந்து சில வசனங்கள் உடனே வரும். என்ன வரும்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரக்கூடிய 2ஆம் வருகையின் காலப்பகுதியை அது அவருக்கே தெரியாது, உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்பாங்கல்ல கேள்வி. பாருங்க, வசனம் படிக்கலாம் பாருங்க. மார்க் 13:32 படிங்க. மார்க் 13ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், அந்த நாளையும் அந்த நாழிகையும் பிதா ஒருவரை தவிர மற்ற ஒருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். பாருங்க, இங்க ஒரு வசனம் காமிக்கப்பட்டிருக்கு. அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவரை தவிர குமாரனும் அறியார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதுனால என்ன ஒரு முடிவுக்குள்ள போயிடுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவருக்கே அது தெரியாது அப்படின்னு முடிவில் போயிடுவாங்க. ஆனால் வசனங்களை நம்ம சரியாக நிதானிக்கணும். பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவருக்கு தெரியுன்ற வசனம் நேரடியாக கொடுக்கப்பட்டிருக்குது. வெளிப்படுத்தின 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்துவதுமான விசேஷம். நல்லா கவனிங்க, வசனம் என்ன சொல்லுதுன்னா, சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டிய காரியங்களை தேவன் யார்கிட்ட சொல்லி கொடுத்தாராம்? இயேசு கிறிஸ்து கிட்ட. அப்ப சீக்கிரத்தில் என்ன சம்பவிக்கணும்? வருகை தானே சம்பவிக்கணும். அது அவருக்கு தெரியுமே, வசனம் இருக்குது பைபிள்ல. புரியுதுங்களா? அப்ப வசனம் இருக்குது பைபிள்ல.
இன்னும் வசனம் கொடுக்கணுமா? கொடுக்கலாம். பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 1 to 5 வரைக்கும் படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல், அன்றியும் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்தரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன். ஒரு புஸ்தகம் இருக்கான் சகோதரர்களே, அது யாரால ஓப்பனே பண்ண முடியலையா? ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஐயோ, இந்த புஸ்தகத்தை உடைக்க முடியலையே, சத்தியம் தெரியலையே அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது படிங்க. புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனையும் கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாது இருந்தது. யாராலுமே ஓபன் பண்ண முடியல புஸ்தகத்தை. அதுக்குள்ள நிறைய சத்தியங்கள் இருக்குது, ஓபனே பண்ண முடியல. ஆனால் ஒருத்தர் ஓபன் பண்றாரு அந்த புஸ்தகத்தை, படிங்க. ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவனாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன். ரொம்ப ஃபீல் பண்றார். ஐயோ, அதுக்குள்ள அவனுடைய வருகை, உலகத்தினுடைய முடிவு, உயிர்த்தெழுதல், இப்படி ஏகப்பட்ட சத்தியங்கள் உள்ள இருக்குது, யாருக்குமே தெரியலையே அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது, அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றார். யூதா கோத்திரத்து சிங்கம், அவர் ஜெயிச்சிருக்கார். அவர் கட்டாயம் என்ன பண்ணுவார்னா எல்லா சத்தியங்களையுமே ஏற்ற வேலையில் வெளியே கொண்டு வந்துருவார் அப்படின்னு உண்மைகளும் வேதாமத்தில் காமிக்கப்பட்டிருக்குது. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பைபிள், மற்றவங்களுக்கு இல்லை, எதுவுமே கிடையாது. வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பைபிள், அவங்க மட்டும்தான் சத்தியங்கள், அவங்க மட்டும்தான் எல்லா உண்மைகள், அவங்க மட்டும்தான் ஆண்டவரை போல மாறி பரலோகம் போக முடியுமே தவிர மற்றவர்களுக்கு கிடையவே கிடையாது. நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அன்புக்குரிய சகோதரர்களே, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம்தான் விடுதலையாக்கும். யோவான் 8:32 சொல்றார். அப்போ நம்ம நேசிக்க வேண்டியது எல்லாமே ஆண்டவருடைய வார்த்தைகள். அதனால தான் அவர் யோவானில் ரொம்ப அருமையாக சொல்லுவார். 12ஆம் அதிகாரத்தில் 48ஆம் வசனம் படித்து பார்த்தீங்கன்னா சொல்லுவார், என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் திருக்கிறது ஒன்று இருக்கிறது, நான் சொன்ன வசனமே நியாயம் திருக்கும். சொன்னாரா? சொன்னார் இல்லைங்களா? அப்போ நம்ம கவனிக்க வேண்டியது எது? ஆண்டவருடைய வார்த்தைகள், சரிங்களா? அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை நிதானமாக கவனிக்கும் பொழுது ஆண்டவரை பற்றின எல்லா கேள்விக்கான பதில் அது கொடுக்கும். படிக்கலாமா? பாருங்க, யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. பாத்தீங்களா? அப்போ வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் தான் உங்களுக்கு நித்திய ஜீவன், என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. இப்போ நம்ம யாரை பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம்? ஆண்டவருடைய 2ஆம் வருகை. அப்போ வேதம் நிச்சயமாகவே சாட்சி கொடுக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, இது மற்ற கூட்டங்கள் மாதிரி கிடையவே கிடையாது. நாங்கள் மிக மிக தெளிவாக சொல்கிறோம், சத்தியம் என்னவோ வேதம் என்ன சொல்லுதோ அது மட்டும்தான் இந்த இடத்துல பகிர்ந்து கொள்ளப்படும். ஏன்னா வேத நேசிக்கிற மட்டும் தான் பரலோகம் போக முடியுமே தவிர மற்ற யாருமே கிடையவே கிடையாது. புரிஞ்சுங்களா? அப்போ பைபிளில் நமக்காகவே ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அவரை பற்றின மாபெரும் ரகசியங்களை புரிந்து கொள்ளும்படியாக இந்த நாளில் ஒரு அழைப்பு நம்ம கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ 2ஆம் வருகையில் நம்முடைய அடையாளத்துக்கு வரக்கூடிய காரியங்கள் அவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுன்றதுக்கு வசனம் படிச்சிட்டோம் நாம. சரிங்களா? ஓகே. அப்போ அவருக்கு தெரியும்னா அதை யாருக்கு சொல்லிக் கொடுப்பார்? அவர் நமக்கும் சொல்லிக் கொடுப்பார். படிக்கலாமா? கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா? வசனம் வந்துருச்சுன்னா நீங்கள் தலைவணங்கி ஏற்றுக்கோங்க, நானே ஏற்றுக்கிறேன். சரிங்களா? யோவான் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யோவான் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான், நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். பாத்தீங்களா? என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் நான் உங்ககிட்ட சொல்லி கொடுத்துட்டேன்னு சொன்னார். சரிங்களா? அப்ப யார் யாரெல்லாம் ஆண்டவருடைய உண்மை சீஷர்களாக தங்களை மாற்றிக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக இந்த உண்மைகள் காண்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லி காமிச்சார். புரியுதுங்களா? ஓகே. அடுத்த பாயிண்ட்ல உங்ககிட்ட இருந்து ஒரு கேள்வி வருது. என்ன கேள்வின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 2ஆம் வருகைக்கான காரியங்களை நாம ஏன் கண்டுபிடிக்கணும், நமக்கு எதுக்கு அது தேவையா அப்படி ஒரு கேள்வி இருக்குதா? கேள்வி அந்த மாதிரி இருக்குல்ல? இல்லையா? இருக்குது. 2ஆம் வருகை குறித்து நாம ஏன் தெரிஞ்சுக்கணும், என்ன காரணம் அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல? அதுக்கான பதில் பைபிள் இருக்குது. நல்லா கவனிங்க. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதலாவது வருகையில்
முதலாம் வருகையில் அவர் வருவார் அப்படின்ற வாக்கு தத்தங்கள், தீர்க்க தரிசனங்கள் இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சா? இருந்துச்சு இல்ல? ஒரு சில வசனங்கள் படிக்கலாமா? மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எப்ரத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். பாத்தீங்களா? இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் பெத்லகேமில் பிறப்பார். இருக்குதா? இருக்குது. அதே மாதிரி அந்த ராஜாவாகிய நம்முடைய இயேசு கிறிஸ்து கழுதை மேல வருவார். இருக்குதா? ஆமென். இருக்குதா? படிக்கலாமா? சகரியா 9:9. சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். இப்படி இருக்குதா? இது மாதிரி பல வசனங்கள் வேதாகமத்தில் காமிக்கப்பட்டிருக்கு. யாரை பத்தினது? நம்முடைய இயேசு கிறிஸ்து முதலாவது வருகையில் அவர் பெத்லகேமில் பிறப்பார். இருக்குதா? கிளியரா இருக்குது. எப்ப பிறப்பார்? அது வேணும்ல. எப்ப பிறப்பார்? முதலாம் வருகையில் பிறப்பார்னு தெரியுது. எப்ப பிறப்பார் அவர் முதலாம் வருகையில்? அது வேணும்ல. அதையும் கண்டுபிடிக்கலாமா? கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 4-5. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல். நாம் புத்திர சுவிகாரத்துடையும் நியாயப்பிரமாணத்தின் கீழ்ப்பட்டவர்கள் மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும். பாத்தீங்களா? கலாத்தியர் 4:5 மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. காலம் நிறைவேறின போது. எப்போ? அப்பாயிண்டட் டைம் எல்லாம் நிச்சயம் வருவார் அப்படின்ற அந்த ஒரு வாக்குத்தத்தமானது, தீர்க்க தரிசனமானது வேதாகமத்தில் மிக தெளிவாக காமிக்கப்பட்டிருந்தது. சரிங்களா? இதெல்லாம் கையில் வச்சுட்டு இருந்தாங்களா? இங்கே எழுதி கொடுக்கப்பட்ட காரியங்களை கையில் வச்சுட்டு இருந்தாங்களா? வச்சுட்டு இருந்தாங்களா? யூதர்கள் கையில் வச்சுட்டு இருந்தாங்க, எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க மேசியாவை. மேசியா வந்தார், சொன்ன டைமில் மேசியா வந்தார். வந்தவர் ஏற்றுட்டாங்களா? அதே மாதிரி தான் இப்பவும் இருக்கும். நம்முடைய இயேசு கிறிஸ்து வருவார் 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 அப்படின்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை சில பேர் கற்பனைகளாக, சில பேர் பாரம்பரியங்களாக, சில பேர் வேதத்தை படித்து வச்சுக்கிறாங்க மைண்டில். ஆனால் வேதத்தை நிதானிக்க வேண்டிய நேரத்தில் நீங்கள் நிதானிச்சிங்கன்னா தான், நிதானிக்க வேண்டிய விதத்தில் நிதானிச்சா மட்டும்தான் அந்த உண்மைகள் வெளியே வருன்றதை கூட ஆண்டு புரிய வச்சிருக்கார். இப்படி முதலாவது வருகையில் பாருங்க, நான் பேசக்கூடிய காரியங்கள் நீங்கள் கரெக்டாக மைண்டில் வாங்கிட்டு இருக்கீங்க, அப்படியே வாங்கிட்டு இருங்க. இப்படி முதலாம் வருகையில் வருவான்னு சொல்லக்கூடிய உண்மைகள் இருந்தது. சில பேர் எதிர்பார்த்தாங்க, சில பேர் நம்பினாங்க, சில பேர் அவரை விளக்குனாங்க, ரிஜெக்ட் பண்ணாங்க. இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது ஆண்டவர் வந்து ஒரு உண்மையை சொன்னார். ஆண்டவர் வந்துட்டுக்கு அப்புறமா ஒரு உண்மையை சொன்னார். என்ன சொன்னார்? அதுதான் நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு காரியம். அதனால் நீங்கள் கவலையப்படாதீங்க. ஒரு கேள்வி வெளியே போயிட்டா கூட திருப்பியும் கேள்விக்குள்ளே வந்து பதிலை கண்டுபிடிப்போம். இப்போ உங்களுக்கு கேள்வி மறந்துருக்கும், பதில் நான் சொல்ல போகிறேன். கேள்வி ஞாபகப்படுத்தினேன். முதல்ல என்ன கேள்வி அப்படின்னா, நாம் ஏன் 2ஆம் வருகையை பார்க்கணும்? அதான் கேள்வி. ஞாபகம் வந்துச்சு உங்களுக்கு? நாம் ஏன் 2ஆம் வருகை குறித்து பார்க்கணும் அப்படின்னு கேள்வி இருக்கும் பொழுது தான் நம்ம முதலாம் வருகைக்கு நம்ம உள்ளே போனோம். சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, முதலாம் வருகையில் ஆண்டவர் வந்திருக்கும் பொழுது ஒரு கேள்விக்கான பதிலை சொன்னார். அந்த பதில் தான் நாம் 2ஆம் வருகை குறித்து ஏன் பார்க்கணுன்றதுக்கான பதிலும். படிக்கலாமா? லூக்கால 19ஆம் அதிகாரம் 42 படிங்க. லூக்கா 19ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் முதல். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடி. பாத்தீங்களா? உன்னை சந்திக்கும் காலத்தை, நான் எப்ப பிறப்பேன், எப்ப முதலாம் வருகையில் வருவேன் அப்படின்ற காரியங்களை நீ தெரிஞ்சுக்க விரும்பல. நான் வந்து உன்னை சந்திக்கக்கூடிய காரியங்களை, அந்த காலங்களை நீ அறியாமல் போனபடினால என்ன பிரச்சனை? இப்போ படிங்க. உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்தில் உன்னை நெருக்கி. பாத்தீங்களா? உன் எல்லா சத்துருக்களும் வந்து, உன் எல்லா எதிரிகளும் வந்து உன் தேசத்தை நாசம் பண்ணிடுவாங்க. நீ மிகவும் தாழ்த்தப்பட்டு போவாய். நான் வந்திருக்கிறத நீ தெரிஞ்சிருந்த அப்படின்னா ஒருவேளை என்ன பண்ணியிருக்கலாம், என் கூட வந்திருக்கலாம், நீ அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் நான் வந்திருக்கக்கூடிய இந்த காரியங்களை உனக்கு தெரிஞ்சுக்கிற மனசு அங்கே இல்லை. அப்போ நாம கூட 2ஆம் வருகையின் அந்த காரியங்களை, அந்த காலங்களை நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நம்முடைய இயேசு கிறிஸ்து மிக முக்கியமாக ஒரு வாக்குத்தத்தமாக போகும்போது சொல்லிட்டே போனார், நான் வருவேன். படிக்கலாமா?
யோவான் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யோவான் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து பாத்தீங்களா, நான் மறுபடியும் வந்து உங்களை கூட்டிட்டு போறேன், உங்களை கூட்டிட்டு போறேன், என்ன கூட்டிட்டு போறேன்னு சொன்னார். அப்போ நாம வாழ்றது நம்ம யார் கூட போகிறதுக்காக? அவர் கூட போகிறதுக்காக. அப்ப அவர் வருகையை பத்தி தெரியாம இருக்க நியாயமா? வருகையை பத்தி தெரியாம இருக்கிற நியாயமா? அநியாயம். புரிஞ்சுங்களா? கையில் எழுதி கொடுத்துருக்காரு எல்லாமே அவரு. இதை தெரியாம நம்ம வாட்டுக்கு நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கொஞ்ச நேரம் என்ன பண்ணுங்கன்னா நிதானமாக கவனிச்சிங்கன்னா நிறைய தெளிவுகளை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி நான் கவனிக்கிறோம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பார்த்து முடிச்சிருக்கோன்றத உங்களுக்கு ஒரு லைன் அப்போ சொல்கிறேன் திருப்பி நான். சரிங்களா? அப்போ கடைசி காலத்தில் நிறைய பரியாசக்காரர் வந்து அவர் வருகிறார் சொல்லக்கூடிய வாக்குத்தத்தம் எங்கன்னு சொல்லுவாங்க. நம்பர் 1. ரெண்டாவது முக்கியமான காரியம், அவரை வந்து வனாந்திரத்தில் இருக்கிறாரு இல்லை அறை வீட்டில் இருக்காரு சொன்னால் நம்பிடாதீங்க அப்படின்னு சொன்னார். சரிங்களா? 3வது முக்கியமான காரியங்கள், அவர் எப்படி வருவாருன்னா சொல்லப்பட்டிருக்குது, கட்டுக்கதை கிடையாது, பைபிள்லேயே சாட்சிகள் இருக்குது, அதை கவனிங்க அப்படின்னு சொன்னார். அப்போ இதை புரிஞ்சுக்கிறது தான் நம்ம முதலாம் வருகைக்கு போயிட்டு வந்தோம். சரிங்களா? இப்படியாக வந்து நாம் இங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? அப்போது 2ஆம் வருகையை நாம் எதிர்பார்க்கறதுக்கும் விரும்புறதுக்கும் நேசிக்கிறதுக்கும் இன்னும் சில வசனங்கள் நம்ம கையில் இருக்குது. படிக்கலாமா? பாருங்க, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம், வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். பாத்தீங்களா? வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வந்துருவார் அப்படி வசனம் இருக்குது. பாருங்க, யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல், இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ ஓகே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள், அவர் வருவார் அப்படின்னு சொல்லி நம்பிக்கைக்குரிய உண்மைகளை சொல்லியிருக்கார். அப்போ இப்படி தான் வேதாமத்தை என்ன பண்ணணும்னா நம்ம கவனிக்கின்ற ஒரு நம்பிக்கையோட பார்த்தீங்கன்னா சொல்லி காமிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி கவனிக்கிறோம். இப்போ அடுத்த பாயிண்ட், அப்போது இந்த மாதிரி வருவார் சொல்லக்கூடிய காரியங்களில் அநேக இடங்கள் என்ன பண்ணிக்காரு, அவர் காமிச்சிருக்கார். அவர் 2ஆம் வருகையில் திரும்ப வருவார்ன்றத அநேக இடங்களில் காமிச்சிருக்காருன்னு சொல்ல வர்றாரு. பாருங்க, உதாரணத்துக்கு பாருங்க, லூக்கால 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிங்க. லூக்கா 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், பிரபுவாகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தூர தேசத்துக்கு போக புறப்பட்டான். பார்த்தீங்களா? பிரபுவாகிய ஒரு மனுஷன், இதெல்லாம் வந்து பேரபிள்ஸ், ஓமைகள். பிரபுவாகிற மனுஷன் தூரதேசம் போயிட்டு திரும்பி வருவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா அவர் வருவார் என்ற காரியங்கள் வேதாந்தம் இருக்குது, அதை புரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். அதே மாதிரி பாருங்க, ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கு பாருங்க பைபிளில். எசேக்கியேல்ல 21ஆம் அதிகாரம் 25லேருந்து 27 வரைக்கும் படிங்க. எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல், இஸ்ரவேலை ஆளுகிற அவபக்தி உள்ள துன்மார்க்க அதிபதியே, அக்கிரமத்துக்கு முடிவரும் காலத்தில் உன்னால் வந்தது, பாகையை கழற்று, கிரீடத்தை எடுத்து போடு, அது இனி முன்போல் இராது, தாழ்ந்தவனை உயர்த்தி உயர்ந்தவனை தாழ்த்துவேன், அதை கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன், உரிமைக்காரரானவர் வரும் மட்டும் அது இல்லாதிருக்கும். பார்த்தீங்களா? அதாவது யூதா ராஜ்யம் இருந்துச்சு. அந்த யூதா ராஜ்யத்துடைய கடைசி ராஜா தான் சிதேக்கியன் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா வந்து தேவனுக்கு விரோதமாக நிறைய காரியங்களை செய்தனால உன் ராஜ்யபாரம் பிடுங்கப்படும் அப்படின்னு சொன்னார். ஆனால் மறுபடியும் அந்த இஸ்ரேலுக்கு யூதாக்கு ராஜ்யபாரம் கிடைக்கும். எப்போ கிடைக்கும்னா உரிமைக்காரர் வரும்போது கிடைக்கும்னு சொன்னார். உரிமைக்காரர் யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்படி அநேக தீர்க்க தரிசனங்களும் ஊமைகளும் வேதாமத்துக்களாக காமிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறார். அவ்வளோதான். சரிங்களா? இன்னும் எங்களுக்கு ஸ்ட்ராங்காக அவர் வருவார் சொல்லக்கூடிய உண்மைகளை சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷம் இருக்கு இல்லையா? வெளிப்படுத்தின விசேஷத்தில் அதில் எத்தனை சபைகள் இருக்குது? வெரி குட், 7 சபைகள். 7 சபைகள் இருக்குது. ஒவ்வொரு சபையின் காலப்பகுதியிலுமே அவர் வரேன்னு சொல்லுவார். அதெல்லாம் படிச்சிருக்கீங்களா? உதாரணத்துக்கு படிக்கலாமா? படிங்க. முதலாவது சபை படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து. பார்த்தீங்களா? சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து. அப்போ இது முதலாவது சபையின் ஒரு காலப்பகுதி. சரிங்களா? அப்போ வரேன்னு தான் சொன்னார் அவர். அப்படியே நீங்கள் போனீங்க 2வது சபை, 3ஆம் சபை, 4, 5, 6, நீங்கள் 7வது சபைக்கு வந்துட்டீங்க அப்படின்னா அவர் வந்துட்டேன்னு சொல்லுவார். படிங்க 3ஆம் அதிகாரத்தில். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன்,
ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். ஓகே, அப்போ 7வது சபையின் காலப்பகுதியில் நான் வந்துட்டேன்றதை பார்த்தீங்கன்னா அவர் சொல்றார், வந்து தட்டுகிறேன் அப்படின்னு சொல்றார். நமக்கு இந்த 7 சபையின் காலப்பகுதியில் நமக்கு தெரியாதனால அது நமக்கு புரியாமல் இருக்கும் அநேகருக்கு. அப்போ இதுக்கான பதிலும் வேதாகமத்தில் காமிக்கப்பட்டிருக்குது. அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ என்ன பார்த்து முடிச்சிருக்கோம் அப்படின்னா, அவர் வருவார் சொல்லக்கூடிய அந்த வாக்குத்தத்தங்களும் உண்மைகளும் மிக தெளிவாக வேதாகமத்தில் ரெக்கார்ட் பண்ணியிருக்குதுன்றதை பார்த்துட்டோம். சரிங்களா? நம்முடைய தலைப்பு என்ன கொஸ்டின், அவர் வருகைக்கான அடையாளங்கள் என்ன, அதுதான். அப்போ நமக்கு ஒரு பெரிய பெரிய நம்பிக்கைகள்லாம் கிடைச்சிருச்சு. அவர் வருவானது உண்மையாயிருச்சு, கண்டுபிடிக்க முடியும், அவருக்கே தெரியும், எல்லாமே கிளியர் ஆச்சு இப்போ. சரிங்களா? அப்போ அடையாளம் மட்டும்தான் நமக்கு இப்போ பெண்டிங். சரிங்களா? ஓகே, உங்களுக்கு ஏதாவது அடையாளங்கள் தெரியுமா அவர் வருகையை பற்றி? சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க. அதில் அடையாளம் கிடையாது. அவர் வருகைக்கான அடையாளங்கள் சொல்லுங்க. 2ஆம் வருகைக்கான அடையாளங்கள் நீங்கள் தெரிஞ்சா நீங்கள் ஷேர் பண்ணுங்க. சொல்லுங்க பிரதர், நீங்கள் சொல்லுங்க. பின்னாடி ஆரஞ்சு கலர் சொல்லுங்க. வெரி குட், யுத்தங்கள். வெரி குட், யுத்தங்களையும் யுத்தங்கள் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். அப்போ நிறைய யுத்தம் நடந்திருக்குல்ல, அப்போ வந்துட்டாரா? நிறைய யுத்தங்கள் நடந்திருக்குல்ல, அப்போ நீங்கள் சொல்கிறது வந்துட்டாரா? அப்போ நம்ம கேள்விப்பட்டோம்ல, அப்போ வந்துருக்கணும்ல, அப்படின்னா வந்திருக்கணும்ல, வந்திருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் சொல்கிறதுக்கு பயமாக இருக்குது, தெரியலையே. சரி, வேற? கொள்ளை நோய், இன்னைக்கு கொள்ளை நோய் இல்லையா? இருக்குது தானே, அப்போ வந்திருக்கணும்ல, இல்லையா? ஏன்னா இதெல்லாம் தான் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் தெரிந்த ஒரு காரியங்கள். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க, உங்களுக்கு தெரியும் பாருங்க. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்து இருக்கையில் சீஷர்கள் அவனிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார். பாத்தீங்களா? உம்முடைய வருகைக்கும் உலகத்தினுடைய முடிவுக்கும் என்ன அடையாளங்கள் எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போதான் ஆண்டவர் நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் பேச ஆரம்பிச்சிருவார். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள், இவைகள்லாம் சம்பவிக்க வேண்டியதுன்னு சொல்லிட்டே வருவார். சரிங்களா? அப்படி பார்க்கும் பொழுதுதான் மற்ற 23ஆம் அதிகாரத்தில் அநேக சாட்சிகளை, அநேக அடையாளங்களை மிக மிக தெளிவாக காமிப்பார். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஒரு உண்மையை குறித்து பேசுகிறதுக்கு ஒரு மணி நேரம் பத்தாது. சரிங்களா? ஒரு நாள் முழுக்க தெளிவான சாட்சிகளோடு வேதாகமத்திலிருந்து அவர் வருகை பற்றின உண்மைகளை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? இப்போ ஒரு அறிமுகம் தான் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி கவனிக்கிறோம். நீங்கள் இந்த ஒரு காணொளி நாங்கள் பேசுகிற காரியங்களுக்கு வேணும் அப்படின்னா ரெக்கார்டிங் பண்ணியிருக்காங்க, நீங்கள் கேட்டு வாங்கிட்டு போவாங்க, உங்களுக்கு அழகாக அதை நல்லா படிக்க முடியும்னு நாங்கள் கவனிக்கிறோம். சரிங்களா? இப்போ நல்லா கவனிங்க. நம்முடைய அடையாளத்துக்கு மற்ற 24ஆம் அதிகாரத்தில் அவர் வருகைக்கான அடையாளங்களில் நிறைய காமிச்சார். அதில் ஒரு சில அடையாளங்கள் என்ன பண்ண போகிறோன்னா எடுத்து நிதானிக்க போகிறோம். நிதானிக்கும் பொழுது நீங்களே உங்கள் பதில் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி கவனிக்கிறோம். சரிங்களா? நல்லா கவனிங்க. அதுக்கு முன்னாடி 1ஆம் வருகைக்கு நம்ம போகலாம். 1வது வருகைக்கு போகலாம். 1ஆம் வருகையில் நம்முடைய ஆண்டவர் வந்திருந்ததை யாராவது நம்பினாங்களா? நம்பலையா? நம்பல. அதனால தான் யோவான் ஸ்நானகன் சொன்னார். என்னன்னு சொன்னார்? யோவான் ஸ்நானகன் சொன்னார் இல்லை, என்னன்னு சொன்னார்? நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார் சொன்னாரா? படிக்கலாமா? யோவான் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். யோவான் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார். பாத்தீங்களா? நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு 1ஆம் வருகையில் சொல்லப்பட்டுன்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? அப்போ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பரியாசக்காரர்கள் இருந்தாங்க. நம்முடைய ஆண்டவர் சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா அநேகர் வந்து அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. யோவான் ஸ்நானகன் சொல்லும் போது ஏற்றுக்கல. நிறைய பேர் அதை என்ன பண்ணாங்கன்னா நகைச்சாங்க, சிரிச்சாங்க, அசட்டை பண்ணாங்க. அதே மாதிரி இப்போ இருப்பாங்களா? இருப்பாங்க. அப்போது வேதத்தை நேசிக்கிறவங்க மட்டும்தான் வசனத்தை கவனிக்க முடியும். அப்போ தான் அது அவங்களுக்கு புரியுமே தவிர எல்லாம் புரியாது. சரிங்களா? அப்போ கிறிஸ்தவர்கள் நம்புறதுக்கான முக்கியமான காரணங்களில் ஒரு வசனத்தை இப்போ முன்னாடி நம்ம படிக்கலாம். சரிங்களா? பாருங்கள், 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம்
16 படிங்க. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். பாத்தீங்களா, வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்படின்ற ஒரு காரியங்கள். அதனால தான் நீங்கள் மற்ற 24ஆம் அதிகாரத்தில் படிக்கும் பொழுது மேகங்கள் மேலே வருவார் மனுஷகுமாரன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் நம்ம இருக்காங்கன்னா எதிர்பார்த்துட்டே உட்காந்துக்கிறாங்க மக்கள். அப்போது 2ஆம் வருகையில் நம்முடைய அநேசிக்கிறது மேகத்தின் மேலே வானத்தை இறங்கி வரக்கூடிய காரியங்களை பார்க்க முடியுமா முடியாதா? பார்க்க முடியுமா முடியாதா? பார்க்க முடியுமா முடியாதா? முடியாதா? வசனம் சொல்லுது இறங்கி வருவாருன்னு சொல்லி. முடியாதா? முடியுமா முடியாதா? முடியாதா? ஏன் முடியாது? நம்ம கணக்கு தெரிய மாட்டாரா? தெரிய மாட்டார். சரிங்களா? அவர் நல்லா கவனிச்சு அன்புக்குரிய சகோதரர்களே, 2ஆம் வருகையில் நம்முடைய அநேசிக்கிறது வந்திருக்கக்கூடிய இந்த காரியங்களை பார்த்தீங்கன்னா கண்களால் பார்க்கவே முடியாது. அநேகர் வசனங்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தவறாக புரிஞ்சுருப்பாங்க. சரிங்களா? ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை யார் யாரெல்லாம் உண்மையாக பின்பற்றுறாங்களோ சரிங்களா அவங்களாலே அதை பார்க்க முடியாது. பாருங்க, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால். பாத்தீங்களா, அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே. அவர் எப்படி இருக்காரு இப்போ? அவர் எப்படி இருக்காரு நம்முடைய ஆண்டவர் இப்போ? எப்படி இருக்காரு? அவர் எங்க இருக்காரு? ஆக்சுவலா அவர் எங்க இருக்காரு இப்போ? அவர் பரலோகத்தில் இருக்கிறார். சரிங்களா? பாருங்க, எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மேற் சொல்லியவர்களின் முக்கியமான பொருள் என்னவெனில், பரலோகத்தில் உள்ள மகத்துவ ஆசனத்தின் வலது பாரஸ்திலே உட்கார்ந்திருக்கிறவருமா. அப்ப பரலோகத்தில் உட்கார்ந்திருக்கான்னு சொல்லப்பட்டிருக்க இடத்துல. அப்ப பரலோகத்தில் எப்படி இருப்பார்? அவர் மகிமை அடைந்த நிலைமை இல்லை, ஒரு ஆவிக்குரிய சைத்தில் உட்கார்ந்திருப்பான்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம். அப்ப அந்த மாதிரி ஆண்டவரை பின்பற்றக்கூடிய ஜனங்கள் அது யாராக இருந்தாலுமே அவர் மாதிரி வாழ்ந்து ஒரு மகிமை அடைஞ்ச நிலைமையில் போனால் மட்டும்தான் பார்க்க முடியுமே, தவிர இல்லைன்னா பார்க்க முடியாது. அப்போ 2ஆம் வருகையில் வருவது நிச்சயம்தான், வானத்திலிருந்து இறங்கி வருவது நிச்சயம்தான், மேகங்கள் மேலே வருவது நிச்சயம்தான். ஆனால் அது அந்த அடையாளங்களுடைய பொருள் தெரியாத மக்களுக்கு புரியல. அப்போ வசனம் என்ன சொல்லுது மட்டும் நம்ம கவனிச்சிட்டோம். இன்னைக்கு கிறிஸ்தவர்களே அவர் இருக்கிற வண்ணமாக மாறினாதான் பார்க்க முடியுறது கூட வசனம் காமிக்குன்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? இப்போ கடைசியாக என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2ஆம் வருகையில் நம்முடைய அநேசிக்கிறது வந்திருக்கிறார், வருவார் அப்படின்றதுக்கான அடையாளங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் எங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அடையாளம் உங்களுக்கு காமிக்கலாம். கேள்வி புரிஞ்சா உங்களுக்கு? 2ஆம் வருகையில் வந்திருக்காரு அல்லது வருவார் அப்படின்றதுக்கான அடையாளங்கள் ஏதாவது ஒன்று தெளிவாக சொல்ல முடியுமா எங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அடையாளத்தை பைபிள்லேருந்து பார்க்கலான்னு சொல்கிறேன் நான். அடையாளம் வேணுமா வேணாமா? என் கேள்வி புரிஞ்சா உங்களுக்கு? புரிஞ்சு. அடையாளம் பார்க்கலாமா வேண்டாமா? அதுதானே வந்திருக்கோம். சரி, பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அடையாளத்தை பார்க்கலாம், சின்ன அடையாளத்தை. அப்புறம் ஒரு பெரிய அடையாளத்தை பார்க்கலாம். நிறைய அடையாளம் இருக்குது, ஆனால் முதல்ல ஒரு சின்ன அடையாளம், அப்புறம் ஒரு பெரிய அடையாளம். சரிங்களா? பாருங்க, மத்தேயுல 24ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். சரிங்களா? நோவாவுடைய காலத்தில் அங்கே போயிடுங்கட்டார் எல்லாருமே. நோவாவுடைய காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே அவர் வரும்போதும் நடக்கும் சொல்லிட்டாரா? சரி, நமக்கு இப்போ என்ன தெரியணும்? நோவன் காலத்தில் என்ன நடந்துச்சு, அவ்வளோதானே. படிக்கலாமா? அதை படிக்கும் பொழுது நீங்கள் கொஞ்சம் யோசிங்க. சரிங்களா? படிங்க. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். எப்படி எனில், ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போக மட்டும் உணராது இருந்தார்கள். சரி, நல்ல தானீங்க. நோவாவுடைய காலத்தில் நோவா இருந்தார், முதல்ல அங்கே இருந்தார். அப்படி இருக்கும் பொழுது ஜனங்கள் எப்படி இருந்தாங்க? நோவா சொன்னாரு வெள்ளம் வந்து அழுகி போகுது, மழை வரப்போகுது சொன்னாரா? சொன்னார். ஜனங்களை கேட்டாங்களா? காதில் வாங்கினாங்க, கீழ்ப்படிஞ்சாங்களா? எப்படி வாழ்க்கையை வாழ்ந்தாங்க? ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் கொண்டார்கள், பெண் எடுத்தார்கள். என்ன அர்த்தம்? அன்றாட மாம்ச வாழ்க்கை. கரெக்டா?
இன்னைக்கு அதே மாதிரி இருக்குதா? இன்னைக்கு அதே மாதிரி இருக்குதா? எஸ், இருக்குது இல்ல? படிங்க. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். எப்படி எனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போக மட்டும் உணராது இருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். பாத்தீங்களா? அப்படியே நடக்கும் சொன்னார். அப்போ நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார் அப்படின்னா ஜனங்கள்லாம் எப்படி தான் வாழ்வாங்க வாழ்க்கையை? அவங்களுடைய அன்றாட வாழ்க்கை, டெய்லி என்ன பிரச்சனையோ அது கூட தான் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சரிங்களா? அவங்களுடைய மாம்சம் என்ன சொல்லுதோ, அவங்களுடைய மாம்சத்துக்கு என்ன தேவையோ, வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதே சுயநலமான வாழ்க்கை, வேதத்தை கவனிக்காம செவி கொடுக்காம கீழ்ப்படியாம வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்கன்னு சொன்னாரு. அது இன்னைக்கு இருக்குதா இல்லையா? இருக்குல்ல. அப்ப வந்துட்டாரா அவரு? இருக்குதுன்னா வந்திருக்கணும்ல. ஒரு சின்ன கேள்வி வருது, அவ்வளவுதான். கேள்வி நியாயமான கேள்வி தானே. நோவா காலத்தில் நடந்த மாதிரி தாங்க மனுஷக்குமான வருங்காலத்தில் நடக்கும் அப்படின்னு சொன்னார். அப்போ இன்னைக்கு அதே மாதிரி தான் இருக்குது. அப்போ வந்துட்டாரா இல்லையான ஒரு சின்ன கேள்வி வருது. இது அடையாளமாக வேதாமத்தில் காமிக்கப்பட்டிருக்குது. ஆனால் இந்த அடையாளமாக பத்தல. இன்னும் ஸ்ட்ராங்காக ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது, அன்புக்குரிய சகோதரர்களே நல்லா கவனிங்க. நம்முடைய வேதாமத்தில் எல்லா காரியங்களும் மிக மிக துல்லியமாக தீர்க்கமாக காமிக்கப்பட்டிருக்கு. காரணம் என்னன்னா, இந்த வசனங்கள் சாதாரணமாக எழுதப்படவில்லை. பாருங்க, சங்கீதத்தில் படிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 12ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். சங்கீதம் 12ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். கர்த்தருடைய சொற்கள் மண்குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்களா இருக்கிறது. சுத்தமான சொற்கள். இப்போ நம்ம ரெண்டாவது முக்கியமான ஒரு அடையாளத்துக்கு என்ன பண்ண போறோம்னா உள்ள போக போறோம். இதோட நம்ம முடிக்கலாம் அந்த பாடத்தை. சரிங்களா? நல்லா கவனிங்க. ரெண்டாவது முக்கியமான அடையாளம். யாருக்காவது ஏதாவது புரியல இல்ல ஆப்போசிஷன் எதிர்ப்பு இருந்துன்னா தைரியமா நீங்க சொல்லலாம். ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, வசனத்துக்கு மிஞ்சி யாராலையும் என்ன பண்ண முடியாதுன்னா எதுவும் சொல்லவும் முடியாது. ஃபுல்லா கம்ப்ளீட்டா வசனம் மட்டும் தான் வெளியேற போன்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? அப்போ வேதாமத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையுமே மண் குகையில 7 தரம் முறுக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்தமான சொற்கள். அதில் எது இல்லை, கலப்பிடம் அதில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ வசனங்களை நம்ம ஆண்டவர் சொல்கிற மாதிரி நிதானிக்கணுமே தவிர நாம் எதிர்பார்க்குற மாதிரி நிதானிக்க கூடாது. அதனால தான் சொன்னார், நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். என்ன அர்த்தம்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் வரமாட்டார், நான் நினைக்கிற மாதிரிலாம் வரமாட்டார். அவர் எப்படி சொல்லியிருக்காரோ அப்படி தான் வருவார். கரெக்டா? நீங்கள் நினையாத நாளிகையிலே வருவார். என்ன அர்த்தம்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி வரமாட்டார், நான் நினைக்கிற மாதிரி வரமாட்டார். அவர் எப்படி வரேன்னு சொல்லியிருக்காரோ அப்படி தான் வருவார். சரிங்களா? அப்போ அந்த அடையாளம் என்ன போகிறோம்னா கவனிங்க போகிறோம். நல்லா கவனிங்க. கடைசி அடையாளம், முக்கியமான அடையாளம். முதலாம் வருகைக்கு போயிடலாம். முதலாம் வருகைக்கு போன உடனே நம்முடைய அடையசுகிறது வந்திருந்துட்டு நிறைய எச்சரிப்புகள்லாம் கொடுத்தார். யாருமே கேட்ட மாதிரியே தெரியல காது கொடுத்து. சரிங்களா? அதனால் அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு உண்மையை சொல்லிட்டார் இடத்துல. உங்களுக்கு இனிமேல் உங்கள் தேசமே இல்லைப்பா, நீங்கள் சிறைப்பட்டு போயிடுவீங்க, உங்கள் தேசம் சிறைப்பிடிச்சிருவாங்கன்னு சொன்னார். அதெல்லாம் படிச்சிருக்கீங்களா? படிக்கலாமா? மத்தேயு 23ஆம் அதிகாரம் 37 படிங்க. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் முதல். எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதா இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். இப்ப நீங்க சொல்லுங்க, வசனம் காதுல கேட்டீங்க, உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். வீடு எது? இஸ்ரேல் தேசம். இஸ்ரேல் தேசம் ஆலயம். வெரி குட். இஸ்ரேல் தேசத்தில் கூடிய அந்த ஆலயம் சொல்கிறாங்க. உங்கள் வீடுன்றது பார்த்தீங்கன்னா அங்கே இஸ்ரேலுடைய ஜனங்களுக்கு கூடிய அந்த இடம், அது பாழாக்கி விடப்படும் சொல்லி சொன்னார். அப்போது நம்முடைய ஆண்டுடைய வார்த்தை கீழ்ப்படியாதனால ஆண்டவர் ஒரு ஜட்ஜ்மெண்ட் அங்கே சொல்லிட்டார். அதனால இஸ்ரேல் மக்கள் சுய தேசத்திலேருந்து சிறைப்பட்டு போனாங்களா? போனாங்க. எப்போ போனாங்கன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, வீட்டுக்கு போங்க, இன்டர்நெட் ஓப்பன் பண்ணுங்க, நெட்டில் போட்டு பாருங்க, அப்படியே வரும். சரிங்களா? அதை நம்பாதீங்க. இங்கே என்ன எழுதியிருக்குதோ அது இன்டர்நெட்டில் அப்படியே இருக்கும். பைபிளில் அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு மிக தெளிவாக. எப்போ சிறைப்பட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா AD 70வது வருஷத்தில். எப்போ? AD 70வது வருஷத்தில் ரோமன் எம்பரர் தீத்து ராயனுடைய காலப்பகுதியில். இதெல்லாம் நீங்கள் நெட்டில் போட்டு பாருங்கள், வெப்சைட்டில் போட்டு பாருங்கள். ரோமன் எம்பரர் டைட்டஸ் கிங்,
அவருடைய பீரியடில் பார்த்தீங்கன்னா AD 70வது வருஷத்தில் இஸ்ரேல் தேசமானது சிறைபிடிக்கப்பட்டது. மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாரும் வந்து அங்கே அழிக்கப்பட்டாங்க. ஏறக்குறைய லட்சக்கணக்கான மக்கள் அழிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? இதெல்லாம் பைபிளில் ஆண்டு சொன்ன தீர்க்க தரிசன அடிப்படையில். அப்போ AD 70ல் தேசமே இல்லாமல் போயிடுச்சு. யாருக்கு? இஸ்ரேலுக்கு. சரிங்களா? ஆனால் அதுக்கு முன்னாடியே ஆபிரகாம் இருந்தார். பார்த்தீங்களா? ஆபிரகாம் அவர்கிட்ட வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார். என்ன வாக்குத்தத்தம்? உன் ஜனங்களை நான் கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். எல்லாம் படிச்சிருக்கீங்களா? படிச்சிருப்பீங்க. உதாரணத்துக்கு படிக்கலாமா? பாருங்க, ரோமர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. ரோமர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன். தள்ளிவிட்டாரா? தள்ளிவிட மாட்டாரு சொன்னார். அந்த இடத்துல சொன்னார். அதனால தான் நல்லா கவனிங்க, எரேமியாவில் 16ஆம் அதிகாரத்தில் 15 படிங்க. எரேமியா 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரரை வடதேசத்திலும் தாம் அவர்களை துரத்திவிட்ட எல்லா தேசங்களிலிருந்து வரப்பண்ணின. நல்லா கவனிங்க, இஸ்ரேல் புத்திரரை துரத்திவிட்ட எல்லா தேசத்திலிருந்து நான் திரும்பி வர பண்ணுவேன் சொன்னாரா? இதெல்லாம் ஆபிரகாம் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தின் அடிப்படையில், வாக்குத்தத்தின் அடிப்படையில் நான் உங்களை மறுபடியும் திரும்பி வர பண்ணுறேன்னு சொன்னாரா? சொல்லிக்கார். இப்போ நல்லா கவனிங்க, நீங்கள் மனசாட்சியில் கை வச்சுக்கோங்க, இல்லை தலைமையில் கை வச்சுக்கோங்க. மனசாட்சியில் கை வச்சுட்டு இன்னைக்கு இஸ்ரேல் தேசம் இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? இஸ்ரேல் தேசம் இன்னைக்கு ஒரு தேசமாக இருக்குதா இல்லையா? எப்படி வந்துச்சு? எப்படி வந்துச்சு? அது இஸ்ரேல் தேசத்துக்கு சுதந்திரம் கிடைச்சதா இல்லையா? கிடைக்கலையா? சுதந்திரம் அதுக்கு கிடைச்சிருக்குது. எப்போ கிடைச்சது சொல்லுங்க? வெரி குட் பிரதர். எப்போ கிடைச்சது? எப்போ கிடைச்சதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 1940 வெரி குட் 8ஆம் வருஷத்தில் சுதந்திரம் கிடைச்சது அவங்களுக்கு. எப்படி கிடைச்சது? அதனால தான் மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் நம்முடைய இயேசு கிறிஸ்து அவர் 2ஆம் வருகையில் திரும்பி வரதுக்கான முக்கியமான அடையாளங்களில் ஒரு அடையாளத்தை முன்னாடி வச்சார். என்ன அடையாளத்தை முன்னாடி வச்சாருன்னா நல்லா வாசிக்கலாமா? பாருங்க, மத்தேயு 24:32 படிங்க. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் முதல். அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபம் ஆயிற்று என்று அறிவீர்கள். பாத்தீங்களா? அத்தி மரத்தினால ஒரு ஊமையை கற்றுக்கொள்ளுங்கள். அத்தி மரத்தினால ஒரு உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னார். அப்ப வேதாமத்தில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அடையாள பாஷைகள். திராட்சை தோட்டம்ன்றது இஸ்ரேல் தேசம் சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி அத்திமரம் என்பதும் எது? இஸ்ரேல் தேசம். அதை உறுதிப்படுத்தலாமா? பாருங்க, மத்தேயு 21:19 படிக்கலாம். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்பொழுது வழியருகே ஒரு அத்தி மரத்தை கண்டு அதனிடத்திற்கு போய் அதிலே இலைகளை அன்றி வேறு ஒன்றையும் காணாமல் இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவுது என்றார். உடனே அத்தி மரம் பட்டு போயிற்று. பாத்தீங்களா? உடனே அத்தி மரம் பட்டு போயிற்று. அப்போ முதலாவது வருகையில் நம்முடைய இயேசு கிறிஸ்து வந்திருக்கும் பொழுது அங்க காமிச்ச ஒரு சின்ன அடையாளம், அத்தி மரமாகிய இஸ்ரேல் தேசமானது இன்னும் கொஞ்ச நாள்ல பட்டு போயிடும் சொன்னார். ஆனா நம்முடைய இயேசு கிறிஸ்து மரிக்கிறதுக்கு முன்னாடி மறுபடியும் சொன்னாரு, அத்தி மரமாகிய இஸ்ரேல் தேசமானது பட்டு போயிடுச்சு ஒரு காலத்தில், அது மறுபடியுமாக துளிர்க்க ஆரம்பிச்சிடும், அது மறுபடியுமாக சுதந்திரம் கிடைக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொன்னார். மறுபடியும் படிக்கலாமா? படிங்க. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். அத்தி மரத்தினால் ஒரு ஊமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபம் ஆயிற்று என்று அறிவீர்கள். ஓகே, அப்ப அத்தி மரம் துளிர்க்குது அப்படின்னாவே அவங்களுடைய விடுதலை குறிகளை பத்தி என்ன பண்ணிட்டு இருக்குன்னா அது பேசிட்டு இருக்குன்னு நம்ம தெளிவுபடுத்தாச்சு நேரத்தில். சரிங்களா? அப்போ இவைகள்லாம் நீங்க பார்க்கும் பொழுது அப்படின்னு சொல்லல, என்ன சொன்னாலும் சரி பார்த்தீங்கன்னா அவர் வந்திருக்கும் பொழுது நடக்கக்கூடிய ஒரு காரியம் சொல்லி காமிச்சார். அப்ப நம்முடைய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்தாதான் யாருக்கு சுதந்திரம் கிடைக்கும்? இஸ்ரேலுக்கு சுதந்திரம் கிடைக்கும். நல்லா புரிஞ்சு அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னைக்கு இஸ்ரேலுக்கு வந்து சுதந்திரம் கிடைச்சது உண்மை, 1948 கிடைச்சது. சரிங்களா? ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா நம்முடைய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்தாதான் இஸ்ரேலுக்கு சுதந்திரம் அப்படின்னு கூட பார்த்தீங்கன்னா மிக மிக தெளிவாக காமிக்கப்படுது வேதாமத்துக்குள்ளாக.
இப்போ நீங்கள் தான் பதில் சொல்லணும். இந்த அடையாளம் என்ன சொல்லுது? இப்போ இந்த அடையாளம் என்ன சொல்லுது? வந்திருக்கிறத பற்றி பேசிட்டு இருக்குது. இனி வரப்போறதை பற்றி பேசல, அவர் வந்திருக்கிறான்னு சொல்லி பேசிட்டு இருக்கு இந்த வசனம். அன்புக்குரிய சகோதரர்களே, இதே மாதிரிதான் முதலாம் வருகையிலையும் நம்முடைய இயேசு வந்திருந்தார். யாருமே அவரை நம்பல. நம்பினாங்களா? யார் நம்பினாங்க? யார் நம்பினாங்கன்னா அவரை நேசிக்கக்கூடியவர்கள், அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவங்க மட்டும்தான் நம்பினாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு யார் யாரெல்லாம் அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாங்களோ அவர்கள் மட்டுமே அதை புரிந்து கொள்ள முடியுமே தவிர எல்லாரும் கிடையாது. புரிஞ்சுங்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, உலகத்தில் எந்த மூலையில் வேணாலுமே மிக தெளிவாக காண்பிக்கக்கூடிய ஒரு உண்மை, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்துட்டார் அப்படின்றத உண்மைன்றதை வேதம் மிக தெளிவாக காமிக்குது. எந்த வருஷம் வந்தார் அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா, கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வேதாமம் நமக்கு தெரியணும், பைபிளை பற்றின உண்மைகள் நமக்கு தெரியணும். இப்போ கடைசி ஒரு கேள்வியோட என்ன பண்ணுறேன்னா, இந்த ஒரு பாயிண்ட் நான் முடிக்க போகிறேன். சரிங்களா? நல்லா கவனிங்க. 2ஆம் வருகையில் வந்துட்டான்றதை வேதம் மிக தெளிவாக ஆணித்தரமாக நிரூபிச்சிருச்சு. ஒரு அடையாளம் தான் நான் காமிச்சிருக்கிறேன், இன்னும் பல அடையாளங்கள் இது பைபிள் இல்லை. டைம் கிடைக்கும் போது அனைத்து சித்தமானால் நம்ம பார்க்கலாம். இப்போ என்ன கேள்வி சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வேதாந்தத்தை பற்றின அடிப்படை உண்மை தெரிந்தாலும் மட்டுமே இப்படி எல்லா உண்மைகளையும் கண்டுபிடிக்க முடியுன்றது தான் வேதம் நமக்கு சொல்லுது. என்ன கேள்வி பிரதர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கையில் எல்லாம் பைபிள் வச்சுருக்கீங்களா? வச்சுருக்கீங்களா? பைபிள் வச்சுருக்கீங்க? பைபிள் சரிங்களா? இந்த பைபிளை எல்லாரும் ஒரே மாதிரி பயன்படுத்துகிறாங்களா கையில் வச்சுக்கிட்டு? இந்த பைபிளை கையில் எல்லாரும் ஒரே மாதிரி வச்சு பயன்படுத்துகிறாங்களா? இன்னொரு மாதிரி கேள்வி கேட்குறேன், இந்த பைபிளில் மொத்தம் எத்தனை புத்தகம் இருக்குது? எவ்வளோ இருக்குது? 66 புத்தகம் இருக்குன்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம். சரிங்களா? அப்போ எல்லாரும் இதே மாதிரி தான் வச்சுருக்காங்களா கையில்? எல்லா கிறிஸ்டியன்ஸும், எல்லா கிறிஸ்தவர்களும் இதே மாதிரி தான் கையில் வச்சுருக்காங்களா? 66 தான் வச்சுருக்காங்களா? வேற யார் வச்சுருக்கிறாங்க? புரிஞ்சுங்களா? அப்போ ரோமன் கத்தோலிக்க மக்கள் பார்த்தீங்கன்னா அது 73 புஸ்தகம், 72, 73 புஸ்தகம் வச்சிருக்கிறாங்க. எகோவின் சாட்சிகள் தெரியுமா? ஜெகவாஸ் விட்னஸ், அவங்க தனியாக பைபிளை போட்டுக்கிறாங்க அந்த குரூப்பு. அந்த மாதிரி கிரீக் ஆர்த்தடாக்ஸ் பழமைவாதிகள் இருக்கிறாங்க. அந்த மாதிரி எத்தியோப்பியன் ஆர்த்தடாக்ஸ் இருக்கிறாங்க, பழமைவாதிகள் இருக்கிறாங்க. இவங்க நிறைய புஸ்தகம் வச்சுக்கிறாங்க. 79, 83, 86 வச்சுக்கிறாங்க. சரிங்களா? இன்னைக்கு நீங்களும் நான் வச்சிருக்கிறது 66 வச்சிருக்கிறோம். சரிங்களா? அப்போ 66, அப்புறமா 73, 79, 83, 86 தனியாக பைபிள் போட்டுக்கிறாங்க, ஜெகவாஸ் விட்னஸ். இந்த எல்லா பைபிள்லையுமே சரிங்களா, இது எது ரைட்டு? ஒரு நிமிஷம் இருங்க, அவசரப்படாதீங்க. இப்போ எத்தனை காமிச்சிருக்கல கையில், இல்லை எது ரைட்டு அப்படின்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் சொல்லக்கூடிய பதில் எங்கே இருக்கணும்? பைபிள் இருக்கணும். 66 தான் ரைட் நீங்கள் சொன்னீங்கன்னா வசனம் பைபிள் இருக்கணும், வசனம் பைபிள் இருக்கணும். சரிங்களா? இப்போ சொல்லுங்கள், எது ரைட்டு? எங்கே இருக்குது வசனம் பைபிளில்? வெளிப்படுத்தல் என்ன இருக்குது? வெளிப்படுத்தல் அப்படிப்பட்ட வசனமே கிடையாது. நான் கேட்கறது 66 அப்படி பைபிள் இருக்குதா? நீங்கள் சொல்லக்கூடிய வசனம் வெளிப்படுத்தல் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தில் எழுதிருக்கக்கூடிய காரியங்களில் ஒருத்தர் கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது, அப்படி தான் எழுதப்பட்டிருக்கோம் அதில். சரிங்களா? அது எல்லா பைபிள்லையுமே இருக்கும் அந்த வசனம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எல்லாருமே கிறிஸ்தவர்கள், நானும் கிறிஸ்தவன். ஆண்டோடைய மிகப்பெரிய கிருபையும் அன்பும் இருக்கிறதுனால தான் நீங்கள் இன்னைக்கு வந்திருக்கீங்க. வந்திருக்கும் பொழுது உண்மையிலே ஆண்டவரை நேசிக்கிறீங்க அப்படின்னா, ஆண்டவரை கீழ்ப்படுங்க அப்படின்னா, ஆண்டோடைய வார்த்தைகள் நீங்கள் புஸ்தகம் எவ்வளோன்றது பைபிளில் வசனம் இருக்குது. அந்த வசனத்தை நீங்கள் சொல்லுங்க, எது ரைட்னு சொல்லுங்க. வசனம் அது முக்கியம் நமக்கு. புரிஞ்சுங்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, நல்லா கவனிங்க. அப்போ பைபிளில் பார்த்தீங்கன்னா நம்முடைய வேதாமத்துக்குள்ளாக மிக தெளிவாக வசனம் எழுதி கொடுக்கப்பட்டிருக்குது. எந்த புஸ்தகம் கரெக்டு அப்படின்னு வசனம் எழுதப்பட்டிருக்குது. இந்த மாதிரி வேதாமத்தை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய முறைமையில் கற்றுக்கணும். ஏதோ கனவுல சொன்னார், சொப்பனத்தை சொன்னார் அப்படிலாம் பைபிளில் கிடையவே கிடையாது. இப்படி சொல்லி சொல்லி தான் காலாங்காலமாக கிறிஸ்தவர்கள் ஏமாற்றப்பட்டிருக்குது. அதனால தான் 1 Corinthians 8:2 ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானாகில் இன்னமும் அறிய வேண்டிய பிரகாரமாக அறிந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்கிறார். எல்லாமே தெரிந்து கொள்ள வேண்டிய மெத்தடில் தெரிஞ்சுக்கணும் பைபிளில். அதனால் அநேகர் ஆண்டவர் இப்படி வருவார், அப்படி வருவார், மலையில் இறங்குவார், அங்கே வருவார், அதெல்லாம் கிடையவே கிடையாது. பைபிள் என்ன சாட்சி இருக்குதோ அதுதான் சாட்சி. புரிஞ்சுங்களா? 2ஆம் வருகையில் வந்துட்டான்றது தான் உண்மைன்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம். அப்போது அன்புக்குரிய சகோதரர்களே, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம், தைரியமாக கேட்கலாம்.
இல்லைன்னா இந்த கூட்டத்தை முடிக்கலாம். யாருக்காவது எங்களுக்கு இன்னும் அதிகமாக தெளிவாக உண்மைகள் ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின வரைக்கும் தெரியணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் போகும்போது சொல்லிட்டு போங்க. இந்த ஒரு உண்மைகளை இலவசமாக என்ன பண்ணுவாங்கன்னா இதே பகுதியில் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த உண்மைகளை இலவசமாக இதே பகுதியில் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பைபிளில் கூட உண்மைகளை தெரிஞ்சுக்கோங்க. அந்த உண்மைகள் உங்களை எப்படி வழிநடத்துதோ, நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்களோ அப்படி நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அங்கேருந்து ஆண்டவருக்காக வாழ்ந்து கொள்ளுங்கள். புரிஞ்சுங்களா? ஆனால் வேதம் படிங்க, பைபிள் தான் சரியான அத்தாரிட்டின்னு சொல்லி நம்ம கவனிக்கணும். சரிங்களா? உங்கள் கையில் ஒரு சீட்டு கொடுப்பாங்க. எதுக்காக கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்க்கும் பொழுது விருப்பம் இருந்தால் நீங்கள் எழுதி கொடுக்கலாம். இது இலவசமாக பெற்றீர்கள், இலவசமாக கொடுங்கன்ற ஒரு சத்தியம்ன்றதை நீங்கள் மறந்துருக்கலாம்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ கடைசியாக ஒரு சின்ன பாட்டு பாடுவாங்க, ஒரு ஜாமன் முடிப்பாங்க. பாட்டு பாடக்கூடிய கேப்பில் நீங்கள் எழுதி கொடுக்கலாம். டவுட் இருந்தால் நாங்கள் இங்கே தான் உட்காந்துருப்போம், நீங்கள் வந்து எங்கிட்ட நீங்கள் கேட்கலாம். சரிங்களா? உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். தெய்வம் தான் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.